பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் ஒரு பக்கத்தை நிறைவு செய்து அல்ஹம்துலில்லாஹ் 12வது பக்கத்தை இப்பொழுது நாம் ஆரம்பிச்சு இருக்கிறோம். 12A. இதில் நாம் சூரா பக்ராவுடைய 84வது வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 பக்கங்களாக நாம் ஒவ்வொரு கோர்ஸ்ல படிச்சுட்டு வரோம். செகண்ட் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 பக்கங்கள், தேர்ட் கோர்ஸ்ல அடுத்த 5 பக்கங்கள், இப்ப அடுத்தது 4வது கோர்ஸ்ல அடுத்த 5 பக்கங்களை படிக்க இருக்கிறோம். இதுல ஒரு பக்கம் வலது கையில் இருக்கக்கூடிய கட்டை வரல இருக்கக்கூடிய 4 பாயிண்டர்ஸ் நம்ம பார்த்தோமா, 11th பேஜ். இப்ப நம்ம 12வது பக்கத்தை இன்ஷா பார்க்க போறோம். AB 12A 12B 12C 12D. இந்த 4 பாயிண்டர்கள் என்ன சொல்ல வருது? இந்த 12வது பக்கம் 4 என்ன செய்தி வச்சிருக்கு? 12A பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 84வது வசனம், அதாவது இரத்த உடன்படிக்கை. இரத்த உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா ரத்தத்தை ஓட்டக்கூடாது என்ற விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயீல் இடத்துல ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான். அது ஒரு ஒப்பந்தம். 2வது, கொலை செய்யக்கூடாது, உங்களை சிலரை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது என்ற அந்த விஷயம், கொலை மற்றும் வெளியேற்றம். 3வது, வேதத்துல சிலதை ஈமான் கொள்றீங்க, சிலதை ஈமான் கொள்றது இல்ல, சிலதை எடுத்துக்கிறீங்க, சிலதை விட்டுறீங்க. பகுதியை ஏற்று பகுதியை மறுத்தல், அது பகுதியை மட்டும் விசுவாசித்தல். இது அல்லாஹ் தஆலா கேட்கிறான். 12D என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற இறை தூதர்களை அவங்க எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை பற்றி 12D இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். சரிங்களா? அது கீவேர்டை ஞாபகம் வச்சிருங்க. இரத்த உடன்படிக்கை, கொலை, பகுதியை, மூசா ஈசா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 12வது பக்கத்துல ஞாபகம் வச்சுக்கோம். சரியா? இப்ப மாஷா அல்லாஹ் நம்ம பக்கத்தை பார்க்கலாம். பாருங்க, இரத்த உடன்படிக்கை, அதாவது ரத்தத்தை ஓட்டக்கூடாது என்று அவர்களிடத்தில் பெற்ற உடன்படிக்கை எல்லாத்துல இங்க சொல்ல வர முந்திர வசனங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பனி இஸ்ராயேலர்களுடைய சிதைந்த ஈமான் தீய செயல்களை பற்றி அல்லாஹ் தஆலா 11வது பக்கத்துடைய இறுதியில சொல்லி காமிச்சான். சரிங்களா? அதை தொடர்ந்து இப்போ அடுத்து அவர்களுக்கான ஒரு அறிவுரையை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனம் நமக்கு 3 செய்திகளை தர இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, மக்களை அநியாயமான முறையில் கொல்லக்கூடாது என்றும், தங்கள் வீடுகளை விட்டு அவர்களை வெளியேற்றக்கூடாது என்றும் அல்லாஹ் பனி இஸ்ராயீல் இடத்துல ஒரு உடன்படிக்கை பெற்றுக்கொண்டான். அந்த செய்தி இந்த வசனம் சொல்லுது. 2வது, மனித உரிமைகளுக்கு விசேஷமான முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் அப்படிங்கறத மாஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்க முடியுது. 3வது, விசுவாசிகளை அல்லாஹ் ஒரே உருவமாகத்தான் காண விரும்புகிறான். ஆனால் ஒருவர் மற்றவரை துன்புறுத்துவது, தம்மை தாமே துன்புறுத்துவது போன்றதெல்லாம் மனிதர்களை செய்து கொள்வதுதானே தவிர அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுல முதல் வரியில பாருங்க, ஒரு வார்த்தை கூட புது வார்த்தை இல்ல. எல்லாமே இந்த 10-11 பக்கத்துல நீங்க படிச்சு முடிச்சதுதான் மாஷா அல்லாஹ். 2வது வரியில பாத்தீங்கன்னா 2 வார்த்தை புதுதாக இருக்கிறது. இப்ப நம்ம பார்ப்போம். ஓகேயா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ وَلَا تُخْرِجُونَ أَنفُسَكُمْ مِنْ دِيَارِكُمْ ثُمَّ أَقْرَرْتُمْ وَأَنْتُمْ تَشْهَدُونَ. பாருங்க, وَإِذْ இன்னும் தொடர்கிறது. وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْங்கிற வார்த்தை அப்படியே வந்ததுதான். உங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினோமே அதை நினைவு கூறுங்கள். அச்சமயம் உங்களிடத்தில் وَإِذْ பொழுது, அகது நாம் எடுத்தோம், வாங்கினோம், மீசாக்கும் உங்களிடத்தில், அப்போ உங்களுடைய உறுதிமொழி அப்படின்னா உங்களிடத்தில் உறுதிமொழி நாம் பெற்ற பொழுது என்னவென்று, லா தஸ்பிகூன, சஃபக யஸ்பிகு என்றால் ரத்தம் ஓட்டுதல், லா தஸ்பிக் லா தஸ்பிகு லா தஸ்பிகூன நீங்கள் ஓட்டக்கூடாது என்று. சரிங்களா? லா தஸ்பிகூன திமாஅக்கும், அதாவது 8 விஷயங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சென்ற பாடத்துல நம்ம பார்த்தோம். அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம். சரிங்களா? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர நீங்க யாரும் வணங்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி இப்போ அல்லாஹ் தஆலா சில விஷயத்த சொல்றான். லா தஸ்பிகூன், நீங்கள் ஓட்டாதீர்கள், ஓட்டக்கூடாது. திமாஅக்கும், உங்களது ரத்தங்களை நீங்கள் ஓட்டாதீர்கள். தமுன் என்றால் ரத்தம், திமா என்றால் ரத்தங்கள், திமாஅக்கும் உங்களுடைய ரத்தங்கள். ஓகேங்களா? உங்களது ரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது என்று நாம் உங்களிடத்தில் ஒப்பந்தம் பெற்றிருந்தோம். மேலும் வலா துஹ்ரிஜூன், நீங்கள் வெளியேற்றக்கூடாது என்று. ஓகேங்களா? லா துஹ்ரிஜூன், அஹ்ரஜ யுஹ்ரிஜு, அஹ்ரிஜ், லா துஹ்ரிஜ் லா துஹ்ரிஜூன. சரிங்களா? இது நஹி இல்ல, ஓட்டாதே, ரத்தத்தை ஓட்டாதே, வெளியேற்றாதே எனக்கூடிய நஹி இல்ல, ஓட்டக்கூடாது என்று, நீங்கள் வெளியேற்றக்கூடாது என்று அப்படிங்கிற அர்த்தம். டோன்ட் டூ இல்ல, ஷுட் நாட் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பதம்.
லா தஸ்ஃபிகூன திமாக்கும், உங்களது ரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது என்றும், வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே வெளியேற்றக்கூடாது, மின் தியாரிக்கும், உங்களது வீடுகளில் இருந்து. ஓகேங்களா? திமா ரத்தங்கள், வலா துஹ்ரிஜூன் நீங்கள் வெளியேற்றாதீர்கள், வெளியேற்றக்கூடாது, அன்ஃபுஸக்கும் உங்களையே நீங்கள் வெளியேற்றக்கூடாது. எங்க இருந்து? மீன் தியாரிக்கும், தாருன் என்றால் வீடு, தியார் என்றால் வீடுகள். உங்களது வீடுகளில் இருந்து உங்களை நீங்கள், அதாவது உங்கள் சிலரை வெளியேற்றக்கூடாது என்றும் நாம் ஒப்பந்தம் பெற்றோம், உங்களிடத்தில் வாக்குறுதி பெற்றோம். சும்ம பின்னர் என்னதான் செஞ்சீங்க? நீங்க அக்கரர்த்தும் உறுதிப்படுத்தினீர்கள், அதாவது ஏற்றுக்கொண்டீர்கள், ஒப்புக்கொண்டீர்கள் என்று பொருள். அக்கர்ரா யுகிர்ரு என்றால் ஏற்றுக்கொண்டான், அக்னாலேஜ்ட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான மீனிங்ல. அக்கர்ர அக்கரர்த்த அக்கரர்த்தும் நீங்கள் உறுதிப்படுத்தினீர்கள், உறுதியாக ஏற்றுக்கொண்டீர்கள். வஅன்தும் தஷ்ஹதூன் நீங்களே அதுக்கு சாட்சியாளர்களாக இருந்து அதை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள், உறுதிப்படுத்தினீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்றான். ஷஹீத யஷ்ஹது என்றால் சாட்சி, நான் சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் படிக்கிறோம்ல, வாங்களே படிச்சோம்ல, அந்த மாதிரி வஅன்தும் நீங்களோ தஷ்ஹதூன் அதற்கு நீங்களே சாட்சியாளர்களாக இருந்து அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளவும் செய்தீர்கள், உறுதியாக ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்றான். ஆக எவ்வளவுதான், ஒரே ஒரு வசனம் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். இதோட விளக்கத்தை இப்ப பார்ப்போம். வைதஹதனா மீசாக்கும், மக்களை கொல்லக்கூடாது என்றும் தங்கள் வீடுகளை விட்டு அவர்கள் வெளியேற்றக்கூடாது எனவும் அல்லாஹ் பனி இஸ்ரவேலிடத்துல ஒரு உடன்படிக்கையை பெற்றிருந்தான். ஒவ்வொரு மனித உரிமைக்கும் அல்லாஹ் அளிக்கும் முக்கியத்துவத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். பாருங்க, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களில் எல்லாருமே அதுல குதர்க்கவாதிகளா தான் இருந்தாலும் ஓங்கிய கை பெற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு கீழே இருக்கவர்கள் மீது அத்துமீறல் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் யாரையும் நீங்க வெளியேற்றக்கூடாது என்ற அல்லாஹ் தஆலா, யாரையும் கொலையும் செய்யக்கூடாது, வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட ஒப்பந்தம் வாங்கி அதை நினைவுபடுத்துறான். ஒவ்வொரு மனித உரிமைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இரண்டாவது, அவர்களுடைய உடைமை, அவர்களுடைய உயிர், இது விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த உறுதிமொழி பெற்றதாக அல்லாஹ் இங்க சொல்றான். அதே மாதிரி இதுல சொல்லக்கூடிய செய்தி என்ன, நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் என்பது அல்லாஹ் தஆலா இதன் மூலமா சொல்றான். இரண்டாவது, அதற்கு நீங்கள் இசைவு தெரிவித்தீர்கள், அதை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒப்புக்கொண்டு மீறும் பொழுது நம்ம சொல்லி காட்டோம்ல, ஒத்துக்கிட்டீங்களே, நீங்க தானே சைன் பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், இசைவும் தெரிவித்தீர்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅன்தும் தஷ்ஹதூன் அதற்கு நீங்க சாட்சியாளர்களா இருந்தீர்கள். நீங்க இல்லாத சமயத்துல யாரோ உங்களுக்கு பதிலாக ஒத்துக்கிட்டாங்கிறது இல்ல, நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள், உங்களிடத்து தெளிவாக வாக்குமூலம் பெறப்பட்டது, உங்களில் சிலரே அதற்கு சாட்சியாளராகவும் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அது இன்னும் உறுதிப்படுத்திக்கிறான். சரிங்களா? லா தஸ்ஃபிகூன திமாக்கும், உங்களது ரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது. அதாவது உங்களில் சிலரின் ரத்தம் சிலருக்கு அது ஹராம். உங்களுக்கு இடையில் துன்புறுத்திக் கொள்வது உங்களை துன்புறுத்துவது போலதான். அப்போ உங்கள் ஆகிறவங்க ஆகாதவங்களை நீங்க துன்புறுத்துறீங்க, அவங்கள கொலை செய்றீங்க, அவங்க ரத்தம் ஓட்டுறீங்கன்னா உங்களை நீங்களே சிதைத்துக் கொள்வதை போன்றது என்ற அடிப்படையில வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸ உங்களை நீங்களே என்ற இடத்துல சொல்லி காட்டுற. அவர்களுக்குள்ள வேற்றுமை இருந்தது. அதாவது மதீனால யூதர்கள் 3 பிரிவுகளாக இருந்தார்கள். பனு குரைதா, பனு கைனுகா, பனு நுதைர் போன்ற 3 பிரிவினர்கள் இருந்தாங்க. அதுல அவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் உதவி செய்வாங்க. எதிரானவர்களோடு சண்டை நடந்தால் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எதிர்த்து சண்டையிடுவாங்க. கொலை செய்யறது, அவர்களை துன்புறுத்துவது, அடிப்பது, அதே போன்று வீட்டை விட்டு வெளியேற்றுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்ததாக நம்ம தஃசீர்ல பார்க்க முடிகிறது. ஆக இப்படி நீங்க கோத்திரங்களாக கிளையினர்களாக நீங்க பிரிஞ்சு நீங்க உங்களுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் வேறு கோத்திரராக நீங்க பார்த்தாலும் எல்லாருமே இங்க பனி இஸ்ரவேலர்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்குள்ள உங்களுக்குள்ளே நீங்கள் கொலை செய்து கொள்வதை போன்று, உங்களையே நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றிக் கொள்வதை போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உணர்த்துறான். அதான் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே துன்புறுத்திக் கொள்ளாதீர்கள். ஓகேயா? இது முஸ்லிம்களாகிய நமக்கும் ஒரு நினைவூட்டல். அப்படிங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்குள்ள கருத்து விஷயத்தில் வேறுபடக்கூடியவர்களோடு அல்லது வேறு ஊர் மக்கள், வேறு பகுதியை சார்ந்த மக்களோடு நம்ம வேற்றுமை பாராட்டக்கூடாது. அப்ப எல்லாரோடையுமே நம்ம அனுசரிச்சு ஒன்றாக இருக்கணும். நம்மளுக்குள்ளே இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஒரே சமுதாயம். நம்மளுக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கிறோம், நம்மளுக்குள்ளே நம்ம துன்புறுத்திக்கிறோம்னா நம் உடலை நாமே கீறி கிழித்துக் கொள்வதை போன்ற ஒரு உணர்வை இது நமக்கு தருகிறது. ஒரு அற்புதமான மாஷா அல்லாஹ் அந்த இடத்துல நம்மளுக்கு தோதுவான ஒரு ஹதீஸ், நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் அன்பு பாராட்டக்கூடிய விஷயத்திலும் பாசமா இருக்கக்கூடிய விஷயத்திலும் ஒரு மூமினுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கணும், நமக்குள்ள பரஸ்பரம் மூமின்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கணுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க. ஒரு உடலை போன்றது. ஒரு உடலுக்கு காய்ச்சல், தூக்கமின்மை என்பது ஏற்படும் பொழுது முழு உடலும் அந்த வலியை உணர்கிறது. காய்ச்சல் ஏற்பட்டா
முழு உடலும் சோர்வடைகிறது. அப்போ ஒரு சமூகமாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஒருவருக்கு அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அது அவங்களுக்கு தானே, அவர் தானே, அவர் இழுத்துக்கிட்டது தானே என்ற ஒரு நிலையில பிற மக்கள் எல்லாம் பார்க்க கூடாது. அந்த சமுதாயம் இது நமக்கு ஏற்பட்ட பாதிப்பாக, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பாக அவர்கள் அதை உணர வேண்டும். அப்போ எப்படி காய்ச்சல் ஏற்பட்டா முழு உடலும் அதன் மூலமா பாதிப்படுது, தலைவலி ஏற்பட்டா தலைவலி மட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய மற்ற இயல்பான விஷயங்களை கை மூலமா செய்யக்கூடாது, கால் மூலமா செய்ய முடியாது, நம்ம செய்ய முடியாது. தலைவலினா முடியாது, நம்ம படுத்துறோம், வயிறுனா படுத்துரும். அப்போ ஒரு உறுப்புக்கு ஒரு பாதிப்புனா முழு உடலும் அதால் பாதிக்கப்படுவதை போன்று இந்த சமுதாயத்தில் ஒருவருக்கான பாதிப்பு என்பது அது அனைவருக்குமான பாதிப்பை போன்று அந்த உணர்வு நம்மளுக்குள்ள வரணுங்கிறதுக்காக அந்த உடலை வச்சு ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம் இருக்கு. உண்மையிலேயே திரும்ப திரும்ப இது யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்களோட சிந்தனைக்கே திரும்ப நான் அதை விட்டுறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதனுடைய அர்த்தத்தை சொல்லுங்க. வஇத் அஹஸ்னா மீசாகக்கும், உங்களிடத்தில் நாம் உறுதிமொழியை வாங்கிய அச்சமயம் அதை நினைவுறுங்கள். என்னவென்று, லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், உங்களது ரத்தங்களை நீங்களே ஓட்டக்கூடாது என்றும், வலா துக்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும், ரிவர்ஸ் வந்து பாருங்க, உங்களது வீடுகளிலிருந்து உங்களை நீங்களே வெளியேற்றக்கூடாது என்று ஃபுல்லா பின்னாடியிலிருந்து நாம் இந்த ரெண்டு விஷயத்தை உறுதிமொழியாக வாங்கினோம். அதை நினைச்சு பாருங்க. சும்மா அக்ரர்தும், நீங்கள் உறுதியும் படுத்தினீர்கள், அதை நீங்கள் அதற்கு நீங்கள் கட்டுப்படவும் செய்தீர்கள், சம்மதிக்கவும் செய்தீர்கள். அக்ரர்தும், உறுதிப்படுத்தவும் செய்தீர்கள். வஅன்தும் தஷஹதூன், நீங்களே அதற்கு சாட்சியாக இருக்கிறீர்கள், இருந்தவர்களாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வசனத்தினுடைய பொருளையும் விளக்கத்தையும் பார்த்தோம். இந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு முழுமையா பார்க்கலாமா? மேலும் நீங்கள் உங்கள் இரத்தங்களை ஓட்டிக் கொள்ளாதீர்கள் என்றும், உங்கள் இல்லத்திலிருந்து உங்களை வெளியேற்றாதீர்கள் என்றும் உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை நீங்களும் சம்மதித்து அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதையும் நினைத்து பாருங்கள். இது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் கோர்வையா. இது எல்லாத்தையுமே நினைச்சு பாருங்க. ஆக இந்த 3 செய்திகளையும் பாடங்களையும் இந்த வசனத்திலிருந்து நாம் தெளிவாக இப்பொழுது பார்த்து முடித்தோம். இப்படி நம்ம அல்லாஹ்விட துஆ செய்வோம், யா அல்லாஹ் நாங்கள் கொண்டுள்ள உடன்படிக்கையை மீறாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்வாயாக. ஏன்னா நம்ம எத்தனையோ உடன்படிக்கை அல்லாஹ்விட கொடுத்துருக்கிறோம். மூமின் என்றாலே அப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையோட வாழக்கூடியவன் தான் மூமின். சரியா? அது எல்லாத்தையும் மீறாம இருப்பதற்கு யாரும் எனக்கு உதவி செய்வாயாக. அதாவது வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் உன்னை அடிபடிவது என்பதுதான் முக்கியமான உடன்படிக்கை. அதுல தொழுகை, நோன்பு, ஜக்காத், குடுக்கல் வாங்கல, ஹலாலை பேணுது, எல்லாமே இதுல வந்துருது. யா அல்லாஹ் இதுல எனக்கு நீ அருள் செய்ய, நான் அவனை மீறிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மீறிட்டோமா இல்லையா, கட்டுப்படுறோமா இல்லையாங்கிறத திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். மனித உயிருக்கும் உடமைக்கும் அதிகமாக நம்ம மதிப்பளிப்பேன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஒரு திட்டமிடணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை நீங்களே கொண்டிருக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே வீட்டை விட்டு வெளியேற்றாதீங்க, அது உங்களை நீங்களே துன்புறுத்திக் கொள்வதுக்கு ஒண்ணு அல்லாஹ் சொல்றேன். அப்ப நாம் மற்றவங்களோட அழகான முறையில் நடக்கணும், யாருக்கும் எந்த சிரமம் கொடுத்துடக்கூடாது, அவர்களுடைய உரிமையை கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும் என்று நம்ம இந்த வசனத்தை படிச்சிருந்து உறுதி எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். வாங்க 2 வரியில இந்த ஒரு வசனத்துல படிச்சதுல என்ன பேர் சொற்கள், மீசாக், மவாசீகுன், மீசாக்குன், மவாசீகு, உடன்படிக்கை, உறுதியான உடன்படிக்கை, உறுதியான உடன்படிக்கைகள். ஓகே. திமாஅக்கும், தமுன் திமாஉன், தமுன் திமாஉன், ரத்தம் ரத்தங்கள். நம்ம இங்கிலீஷ் தமிழை பொறுத்த வரைக்கும் ரத்தங்கள், பிளட்ஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா அரபில அப்படி ஒரு பிரயோகம் இருக்கு. அது ஒருமை பன்மையா பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிற அடிப்படையில இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அன்ஃபுஸக்கும் நஃப்சுன் அன்ஃபுஸுன், நஃப்சுன் அன்ஃபுஸுன், ஆன்மா ஆன்மாக்கள். தியார் இதனோட ஒருமை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? தாருன் தியாருன், தாருன் தியாருன், வீடு வீடுகள். வினைச்சொற்கள் பாருங்க. சஃபக எஸ்ஃபிகு, தரப எத்ரிபு. சஃபக ரத்தம் ஓட்டினா, எஸ்ஃபிகு இஸ்ஃபிக், சாஃபிக்குன் ரத்தம் ஓட்டுப்படும், மஸ்ஃபுக்குன் ரத்தம் ஓட்டப்படும், சஃப்குன் ரத்தம் ஓட்டுதல். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் கேட்டாங்கல்ல, வயஸ்ஃபிகு திமா, மனிதன் ரத்தத்தை ஓட்டுவான் என்று அவர்கள் சொன்னார்கள். தஷ்ஹதுன், ஷஹித யஷ்ஹது, சமிஅ இஸ்ம பாட்டன்ல ஷஹித யஷ்ஹதுன்னு சொன்னா சாட்சி சொன்னான், கலந்து கொண்டான், பார்வையிட்டான், அதான் கலந்து கொண்டு பார்வையிட்டான், இதெல்லாம் மீனிங் இதுல இருக்கு. சரிங்களா? ஷஹீத் ஆனா இங்க பெரும்பாலும் சாட்சி சொல்லுது. ஷஹித யஷ்ஹது, இஷ்ஹத், ஷாஹிதுன் சாட்சியாளன், மஷ்ஹூதுன் பிஹி சாட்சி சொல்லப்பட்ட விஷயம், ஷஹாதா கலிமா, ஷஹாதான் சொல்றோம். சரிங்களா? அதான் ஷஹாதா சாட்சி சொல்லுதல். மஸீத் ஃபிஹில, அதாவது வீக் லெட்டர் இருக்கக்கூடிய வார்த்தை மஸீத் ஃபிஹில, வீக் லெட்டர் இருக்கக்கூடிய வார்த்தையில பாத்தீங்கன்னா அஹஸ யஹுது, ஹுஸ், ஆஹுதுன், மஹூதுன், அஹ்துன். இது நிறைய தடவை வந்த வார்த்தை தான் நஸ்ரின் சூரி பேட்டர்ன்ல. அடுத்து துஹ்ரிஜுன், இது மஸீத் ஃபிஹி. அஸ்லம பேட்டர்ன்ல அஹ்ராஜ யுஹ்ரிஜு, அஹ்ரிஜ், முஹ்ரிஜுன், முஹ்ரஜுன், இஹ்ராஜுன், இதுவும் அந்த வார்த்தை. இதன் புதுசு கிடையாது. அக்ரர்தும் இது புதுசா வந்திருக்கு பாருங்க. இது அஸ்லம பேட்டர்ன் தான். 2 ரா, அக்ரர யுக்ரிரு, இட் ஷுட் பி அக்ரர யுக்ரிருன்னு இருக்க வேண்டியது. 2 ரா சேர்ந்தாதான் பக்கத்துல இருந்தா ஒன்னாக்கிருவோமே, கட்டிடுவோமே. அப்ப அக்ரரங்கிறது அக்ர, யுக்ரிருங்கிறது யுக்ரு.
அக்ரிர், அஸ்லிம் மாதிரி. அக்ரிர், முகிர்ருன், முகர்ருன், இக்ராருன். இக்ரார் என்று சொல்லுவாங்க. இக்ரார் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒத்துக்கிட்டாங்களா, சம்பந்தம் தெரிவிச்சாங்களா, இக்ரார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சிறிய ஒரு வசனத்தை நம்ம சுலபமான முறையில் முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க திரும்ப திரும்ப மீள்பார்வை செய்யுங்க. இதுல இருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்க விடாமல் எடுத்து செய்யுங்க. அது நம்மளுக்கு நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதுங்கிறத மறந்துடாதீங்க. அல்லாஹ் நமக்கு படித்த விஷயத்தை செயல்படுத்துவதற்கு, புரிவதற்கு, அதன்படி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 12வது பக்கத்தை அடைந்து 12A கிராமரை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 12A குர்ஆன் பகுதி இப்பொழுதுதான் நாம் பார்த்து முடித்தோம். 84வது வசனத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது கிராமர் பகுதி 12A. சரி, இந்த பாடத்திட்டத்தில் அதாவது இன்றைய இந்த லெசன்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இருமை வடிவங்கள் பார்க்க போறோம். நம்ம வந்து மஸ்ஜித் ஃபீஹில வந்து அஸ்லம என்பதனுடைய மாதி பார்த்தோம்ல. இப்போ வந்து முதாரி, அதனுடைய அம்ரு நஹி, இஸ்மு ஃபைல், இஸ்மு மஃபூல், அது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் இந்த 12A தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? முந்தைய பாடத்தில் நாம் படித்து முடிச்சது என்ன, டியூவல் ஃபார்ம்ல வந்து பிரதி பேச்சு தமீர்கள் பார்த்தோம், மாதி பார்த்தோம். இப்போ முதாரி, அம்ரு, இஸ்மு ஃபைல், மஃபூல், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஹுமா அப்படின்னா அவ்விருவர், ஹுமா அவ்விருவர், தே டூ, அவர்கள்னு போட்டு 2ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஷார்ட் ஃபார்முக்காக. அப்போ இது என்ன ஸ்கொயர் போட்டிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அவர்கள் ஸ்கொயர்னா அவங்க 2 பேரும் அர்த்தம். தே டூ, அவ்விருவர். அன்சுமானா உங்கள் டூ, உங்கள் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இருவர் என்று பொருள். சரிங்களா? நீங்கள் இருவர், அதுக்கு உங்கள் போட்டிருக்கு. நீங்கள் இருவர். அன்சுமான்னு சொன்னா நீங்கள் ஸ்கொயர், அதாவது நீங்கள் இருவர், யூ டூ என்று பொருள். ஓகே, அதே மாதிரி அதை வந்து வமீரை வந்து இஸ்மோட சேர்த்து சொல்லும் போது ரப்புஹுமா அவ்விருவரின் ரட்சகன், ரப்புஹுமா அவ்விருவரின் ரட்சகன், ரப்புக்குமா உங்கள் இருவரின் ரட்சகன், அதான் உங்கள் இருவர் போட்டு ரட்சகன் போட்டிருக்கு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி மாதி நம்ம பார்த்தோம். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅல அவ்விருவர் செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள் சொல்லி நம்ம 2 போட்டிருக்கோமா. அவ்விருவர்கள் செய்தார்கள், they two did. ஃபஅல்துமா you two did, you both did, நீங்கள் இருவர் செய்தீர்கள். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம முதாரி, அம்ரு, நஹி, ஃபாயில், மஃபூல்லாம் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜித் ஃபீஹில. பார்க்கலாமா? இப்போ நார்மலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யஃபஅலு, யஃபஅலூன, தஃபஅலு, அஃபஅலு, தஃபஅலூன, நஃபஅலு, அவன் செய்கிறான், அவர்கள் செய்கிறார்கள், he does, they do, you do, I do, you all do, we do இப்படின்னு சொல்லி நம்ம இதை படிச்சிருக்கோம். ஓகேயா? இப்போ வந்து அதுல இருமை வடிவத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யஃபஅலானி, தஃபஅலானி. மாதில வந்து ஃபஅலா ஃபஅல்துமா, கீழே ஃபஅலா ஃபஅல்துமா, கீழே காமிச்சோம். ஃபஅலா ஃபஅல்துமா. இப்போ யஃபஅலானி, தஃபஅலானி. யால யஃபஅலு, யஃபஅலானி, தஃபஅலு, தஃபஅலானி. ரொம்ப சிம்பிள். அலிஃப் நூன் ஆனி. சரிங்களா? ஆனி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை நகைச்சுவை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ யஃபஅலானி, தஃபஅலானி. யஃபஅலானி அவ்விருவர் செய்கிறார்கள், they two do, they two will do. தஃபஅலானி you both are doing, you both will do. தஃபஅலானி, that's all. ஓகேங்களா? கன்ல சொல்ற மாதிரி இருக்கும் 2 பேரை சொல்லும் போது. ஓகே, ஹுமா அன்சுமா, ஹுமா அவ்விருவர், அன்சுமா நீங்க 2 பேரு. ஓகேங்களா? ரப்புஹுமா ரப்புக்குமா. இந்த டியூவல் நீங்க நல்லா பழகுனதுக்காக திரும்ப திரும்ப ஃபஅலா கீழே, ஃபஅலா ஃபஅல்துமா, ஃபஅலா ஃபஅல்துமா, அவங்க 2 பேர் செஞ்சாங்க, நீங்க 2 பேர் செஞ்சீங்க. அடுத்தது யஃபஅலானி, தஃபஅலானி, யஃபஅலானி, தஃபஅலானி. ஓகே, இப்போ கிளியரா பேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். டியூவல் ஃபார்ம்ல வந்து இது வரைக்கும் நம்ம படிச்சது இதுதான். பிரதி பெயர்ச்சொற்கள், அது இஸ்மோட வந்து பிரதி பெயர்ச்சொற்கள், அதுக்கப்புறம் மாதி, முதாரி, ஜுவல், இந்த 2 பேர்ல விட்டுறாதீங்க. ஓகேயா? இப்போ அதை வச்சு ஒரு சின்ன பிராக்டிஸ் ஒன்று பண்ணிடுவோம். ஹல் யஃபஅலானி, அவ்விருவர் செய்கிறார்களா, செய்வார்களா. ஓகேங்களா? நஅம் யஃபஅலானி, அந்த 2 பேரும் செய்யறாங்க. 2 பேரும் வேலை சேர்த்து விட்டு கேட்கிறோமா, 2 பேரும் வேலை செய்யறாங்களா? நஅம் யஃபஅலானி, 2 பேரும் வேலை செய்யறாங்க. அது சரி, நீங்க 2 பேரும் என்ன செய்றீங்க? ஹல் தஃபஅலானி, நஅம் நஃபஅலு. நீங்க வந்து ரிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ரிப்ளை பண்ணுவோம், ப்ளூரலே பண்ணிடுவோம். ஆனா ஆக்ஷன்ல டியூவல்னு காட்டுங்க, ஏன்னா 2ங்கிறது காட்டுறதுக்காக. நஅம் நஃபஅலு அப்படிங்கும் போது 2 பேருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். மாஷா அல்லாஹ். சரிங்களா? ஹல் யஃபஅலானி கைரன், வேலை செய்யறதுல இருக்கட்டும், நன்மை செய்றாங்களா? ஹல் யஃபஅலானி கைரன், அவர்கள் இருவரும் நன்மை செய்கிறார்களா? நஅம் யஃபஅலானி கைரன், நன்மை செய்கிறார்கள். ஹல் தஃபஅலானி கைரன், நஅம். என்ன சொல்லுவீங்க? தஃபஅலானியா,
நஃபலானியா இல்ல, நஃப்அலு. நஅம் நஃப்அலு கைரா, நஃப்அலு கைரன். இப்ப அம்ரு நஹி. ஓகேயா? ஜுவல் ஃபார்ம் எப்படி? ஆரம்பத்துல நம்ம நார்மலா படிச்சது என்ன? இஃபஅல் இஃபஅலு, லா தஃபஅல் லா தஃபலு. செய்யுங்கள், செய்யாதே செய்யாதீர்கள். டு யூ ஆல் டு, டோன்ட் டு யூ ஆல் டோன்ட் டு. இதுதான் வந்து நம்ம ஒருமை பன்மை தான் பார்த்துருக்கோம். இப்ப ஜுவல் பாக்குறோம். என்னது? இஃப்அலா, ரெண்டு விரல். இஃப்அலா லா தஃபஅலா. என்ன ரெண்டுங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான், மாறாது. அதனால பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? நீங்க ஒருமையில கூட பாத்தீங்கன்னா ஆணுக்கு இஃப்அல், பெண்ணுக்கு இஃப்அலி. இஃப்அலு, இஃப்அலு ஆண்பால், இஃப்அல்ன பெண்பால். ஞாபகம் இருக்குல்ல? லா தஃபல் ஆண்பால், லா தஃபஅலி பெண்பால். சிங்குலர். ப்ளூரல்ல லா தஃபஅலு லா தஃபஅல்ன. அதாவது ஆண்பாலுக்கு ஒண்ணு பெண்பாலுக்கு ஒண்ணு ஒருமைக்கு, ஆண்பாலுக்கு ஒண்ணு பெண்பாலுக்கு ஒண்ணு பன்மைக்கு. இருமைனா ஆணுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுதான். ஹுமாங்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கு சேர்ந்து, ரப்புஹுமா ஆணுக்கு பெண்ணுக்கு சேர்ந்து, ரப்புக்குமா ஆணுக்கு பெண்ணுக்கு சேர்ந்து, அன்துமா ஆணுக்கு பெண்ணுக்கு சேர்ந்து. சரிங்களா? ஃபஅல அதுல கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? யஃபஅலானி தஃபலானில சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஆனா அம்பர்ல சேஞ்சஸ் இல்ல. ஏன்னா செகண்ட் பர்சனா இருக்கும்போது அதுல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்காது ஜுவல்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன்ல எங்கேயுமே சேஞ்சஸ் இருக்காது. ஜுவல்ல செகண்ட் பர்சன் கூட சேஞ்சஸ் இருக்காது. இல்ல ஒரு அடிஷனலுக்காக சொல்றேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு மைண்ட்ல ஏத்திக்க முடியுமோ ஏத்திக்கங்க. அடிஷனல் நாலேஜுக்காக தான் இவ்வளவு விஷயத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்றேன். மத்தபடி இப்போதைக்கு நீங்க நான் ஸ்லைட்ல இருக்கிற விஷயத்தை இப்போ உங்களுக்கு கண்டென்ட்ல காட்டுற விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் போதும். அதுவும் போதுமானதுதான். ஓகேங்களா? அப்போ இஃப் அலா லா தஃப் அலா, அவ்வளவுதான். ஆணுக்கு பெண்ணுக்கு சேர்த்துதான். இஃப் அலா நீங்க ரெண்டு பேரும் செய்யுங்க. சரிங்களா? முகமது அஹமது செய்யுங்க, பாத்திமா ஆயிஷா செய்யுங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். இஃபலா லா தஃபலாங்கிறது முகமது அஹமதுக்கு லா தஃபலா தான் சொல்லுவீங்க. பாத்திமா ஆயிஷா பார்த்து லா தஃபலா தான் சொல்லுவீங்க. ஓகேங்களா? இஃபலா லா தஃபலா ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. கண்ணை விட்டுறாதீங்க. இஃபலா லா தஃபலா, இஃபலா யூ போத் டு, லா தஃபலா யூ போத் டோன்ட் டு. இஃபலா நீங்க ரெண்டு பேரும் செய்யுங்க, லா தஃபலா நீங்க ரெண்டு பேரும் செய்யாதீங்க. சொல்லுங்க. இஃபலா இது யார சொல்றேன்? ஆணை பார்த்து நான் சொல்றதுக்கு பொருந்தும், பெண்ணை பார்த்து சொல்றதுக்கு பொருந்தும். அதே மாதிரி ஒரு ஆணும் சொல்றது பொருந்தும், ஒரு பெண்ணும் சொல்றது பொருந்தும். இஃபலா நீங்க ரெண்டு பேர் செய்யுங்கன்னா எப்படி நீங்க ரிப்ளை பண்ணணும்? நஃப்அலுன்னு ரிப்ளை பண்ணுவீங்க. ஆண்களும் அப்படிதான் ரிப்ளை பண்ணுவீங்க, பெண்களும் அப்படிதான் ரிப்ளை பண்ணுவீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பர்சன் வெரி காமன் ஃபார் ஆல். லா தஃபஅலா அப்படின்னு என்ன சொல்லணும்? நீங்களும் லா நஃப்அலு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே? இஃபஅலா கைரன் என்ன பிரச்சனை? நஃப்அலு கைரன் அப்படின்னு சொல்லுவீங்க. லா தஃபஅலா ஷர்ரன். சரிங்களா? லா தஃபஅலா கைரன்லாம் சொல்ல மாட்டேன். லா தஃபஅலா ஷர்ரன், இருவரும் எந்த தீங்கும் செய்யாதீர்கள். என்ன சொல்லுவீங்க? நல்ல பிள்ளையா? நான் நஃபஅலு ஷர்ரன் யாரை பார்த்து என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூலோட நம்ம என்ன செய்யலாம்? இதை நிறைவுபடுத்தலாம். பாருங்க, இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபாயிலுன் மஃஊலுன் ஃபிஇலுன் அப்படின்னு பார்த்தோமா, அதே மாதிரி அலிஃப் நூன் ஆணி சேர்த்தீங்கன்னா டியூவல் ஆயிரும்ல. ஃபாயிலானி மஃஊலானி, ஃபாயிலானி மஃஊலானி. இது இப்போதைக்கு ஆண்பாளுக்கு தான் பார்க்கிறோம். ஃபாயிலானி மஃஊலானி, ஃபாயிலானி மஃஊலானி, ஃபாயிலானி மஃஊலானி. இருமைக்கு அவ்வளவுதான். ஃபாயிலானி ரெண்டு ஃபாயில், ரெண்டு செய்பவர்கள், செய்யும் இருவர். மஃஊலானி உதாரணத்துக்கு ஒரு வேற வார்த்தையில நீங்க படிச்சீங்கன்னா இப்ப நசர இருக்கு, நாசிருன் உதவி செய்யும், நாசிரானி உதவி செய்யும் ரெண்டு பேர், டூ ஹெல்பர்ஸ். மன்சூரானி உதவி செய்யப்பட்ட ரெண்டு பேர், அந்த மாதிரி. சரிங்களா? சாஹிரானி இரண்டு சூரியக்காரர்கள் அப்படின்னு அல்லா தஆலா வந்து சொல்லி காட்டுறல. மூசா அலைஹிஸ்ஸலாமி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, சாஹிரானி தவாஹர ரெண்டு சூனியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபாயிலானி மஃஊலானி, காத்திலானி ரெண்டு கொலையாளிகள், மக்தூலானி ரெண்டு கொலை செய்யப்பட்டவர்கள், அந்த மாதிரி. ஓகே? இப்ப இதுதான் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? பிரதி பேச்சொற்கள், ப்ரொனவுன்ஸ், தமீர், தமாயிர். அதுல டியூவல் என்ன? ஹுமா அண்ட் துமா. ஹுமா அவ்விருவர், அண்ட் துமா நீங்கள் இருவர். ஓகே? அடுத்து ரப்புஹுமா ரப்புக்குமா அவ்விருவர் இறைவன், உங்கள் இருவர் இறைவன். அப்புறம் மாதில ஃபஅலா ஃபஅல்துமா, கீழே ஃபஅலா ஃபஅல்துமா அவ்விருவர் செய்தார்கள், நீங்கள் இருவர் செய்தீர்கள். அப்படி மேல தூக்குனீங்கன்னா எஃபலானி தஃபலானி, அவங்க ரெண்டு பேர் செய்றாங்க, நீங்க ரெண்டு பேர் செய்றீங்க. அம்ரு நஹி என்ன? இஃபலா லா தஃபலா, ஆண் பெண்ணுக்கு சேர்ந்து. அடுத்து லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபஅலானி மஃஊலானி. மாஷா அல்லாஹ். ஃபஅலானி ரெண்டு பேர், ஃபஅலானி மஃஊலானி ரெண்டு பேர். ஓகே? இது அப்படியே நீங்க வேற வார்த்தையில நான் சொன்ன மாதிரி நீங்க பயன்படுத்துறதா. இப்ப நசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஹுமா அன்துமா ரப்புஹுமா ரப்புக்குமா, அதுல வந்து ஃபேல் இல்ல, அது அதேதான், அதுல எதுவும் மாற்றத்துக்கு இல்ல. நசர நசரா நசர்துமா அவ்விருவர் உதவி செய்தார்கள், உதவினார்கள், நீங்கள் இருவர் உதவினீர்கள். ஓகேங்களா? என்சுரானி தன்சுரா, அவங்க ரெண்டு பேர் உதவி செய்யறாங்க, நீங்க ரெண்டு பேர் உதவி செய்றீங்க. உன்சுரா ரெண்டு பேர் உதவி செய்யுங்க, லா தன்சுரா நீங்க ரெண்டு பேர் உதவி செய்யாதீங்க. நாசிரானி உதவி செய்யும் இருவர், உதவுபவர்கள். ஓகேங்களா? டூ ஹெல்பர்ஸ்.
மன்சூரானி. இந்த மாதிரி தான் ஃபாத்திஹல ஃபாத்திஹானி மஃப்துஹானி. தாரி 2 பேர் அடிக்கிறாங்கன்னா தாரிபானி, 2 பேர் அடி வாங்கினாங்கன்னா மதுரூபானி, 2 பேர் கேட்டாங்கன்னா சாமியானி, 2 பேர் ஓதுனாங்கன்னா காரியானி, 2 பேர் எழுதுனாங்கன்னா காத்திபானி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நிறைய டியூவல் ஃபார்ம்ஸும் கூட நம்ம குரான்ல பார்க்க முடியும். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இதுல அப்படியே நீங்க மஸ்ஜித் ஃபீஹ வச்சு ட்ரை பண்ணுங்க. அல்லமல சொல்றதா இருந்தா என்ன, எல்லாம் ஒரே தான். அந்த ஆணி இழுக்கணும், ஆணி போற இடத்துல ஆணி போடணும், அலிஃப் வைக்கிற இடத்துல அலிஃப் வைக்கணும். இந்த அலிஃப் நூன் இது சேர்றதான் டியூவல், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஹுமா அந்துமா ரபுஹுமா ரபுகுமாலாம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அல்லம அல்லமா அல்லம் துமா அல்லம் துங்கிறதுல இருந்து அல்லம் துமா யு அல்லிமோ யு அல்லிமானி து அல்லிமானி. அல்லிம் இருமை என்ன, உன்சுர் உன்சுரா. அதே மாதிரி இஃப்அலா அந்த மாதிரி அல்லிம் அல்லிமா 2 பேரும் கத்து கொடுங்க. யூ போத் டீச். லா துஅல்லிமா நீங்க 2 பேர் டீச் பண்ணாதீங்க. முஅல்லிமானி 2 டீச்சர்ஸ், போதிக்கும் இருவர். முஅல்லமானி போதிக்கப்படும் இருவர், கற்பிக்கப்படும் இருவர். ஓகே, அவ்வளவுதான். இது அப்படியே அஸ்லம பேட்டர்ன்ல ட்ரை பண்ணி பாருங்க. டுவல் ஃபார்ம்ஸ் ஃபார் அஸ்லம. அஸ்லம எனக்கூடிய வினைச்சொல்லுக்கு நம்ம இருமை பதத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி அஸ்லம டுவல் அஸ்லமா, அஸ்லம் தேவை அப்படி டியூல் ஆக்கும்போது அஸ்லம் துமா. முதாரில யுஸ்லிமு யுஸ்லிமானி, துஸ்லிமு துஸ்லிமானி, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அம்பர்ல அஸ்லிம் அஸ்லிமா, அஸ்லிமா இஸ் டுவல். லா துஸ்லிம்ல இருந்து எப்படி டுவல் கொண்டு வரீங்க? லா துஸ்லிமா. இஸ்மு ஃபைல் என்ன சொல்லுவீங்க? முஸ்லிமுன் முஸ்லிமானி முஸ்லமானி. முஸ்லிமுன் முஸ்லமுன்ல, அப்ப முஸ்லிமானி முஸ்லமானி 2 முஸ்லிம்கள் என்ற பொருள். சரி, இந்த முஸ்லமானி அப்படிங்கறதெல்லாம் பிரயோகத்துல இல்ல, பட் வந்து பேட்டர்ன்ல நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணப்ப 2 முஸ்லிம்கள் முஸ்லிமானி, முஸ்லிமுன் முஸ்லிமானி 2 முஸ்லிம்கள், 2 முஸ்லிம்ஸ், மூமின் மூமினானி. இந்த அடிப்படையில தான் நம்ம இதை மெயின்டைன் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு மேல இங்கே வச்சு உங்களை வந்து சிரமப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில உங்களுக்கு வீட்டு பாடம் சமியா வச்சு நீங்க இந்த டியூவல் ஃபார்மை கொண்டு வாங்க. ஓகேயா? இப்ப நம்ம டேர்ம்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா? சமியா வச்சு மாதில முதாரில அம்ரல இஸ்மு ஃபாயில கொண்டு வாங்க. அதே மாதிரி மஸ்ஜித் ஃபீஹி கேப்பீங்க டக்குன்னு, அதுக்காக கதபையும் கொடுக்குறோம். இதை வச்சு நீங்க டியூவல் ஃபார்மை மாதில முதாரில அம்ரு நஹில இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் இன்ஷால்லா டியூவல் ஃபார்ம் நீங்க உருவாக்குங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சூரத்துர் ரஹ்மான்ல சில எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருந்தேன். யஸ்ஜுதானி முதாரில வந்து அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதானி, யஸ்ஜுது யஸ்ஜுதானி, அந்த மாதிரி அடிப்படையில் அதான் சொல்லி காட்டுறோம். ஓகேங்களா? சூரா ரஹ்மான்ல நீங்க நிறைய எடுக்கலாம். துகذிபானி யுகذிபு கذப யுகذிபு யுகذிபு யுகذிபானி துகذிபு துகذிபானி ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகذிப. அதே மாதிரி ரப்பிகுமா, ரப்பிக்கும் இல்ல ரப்புக இல்ல ரப்பிக்குமா இருமை பதம் குர்ஆன்ல சூரா ரஹ்மான்ல அந்த 78 ஆயத்துக்களை நீங்க பாருங்க. பல இடத்துல இந்த டியூவல் ஃபார்ம் நீங்க பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அது தர்ஜுமாவோட நீங்க பார்க்கும் உணரலாம். மாதில வரலாம், முதாரில வரும், அதே மாதிரி இந்த பிரதி பேச்சுக்களோட சேர்ந்து வரும். இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ்ல வரும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான முறையில இந்த டுவல் ஃபார்ம்ஸனுடைய ஒரு முழுமையான ஒரு ஃபார்ம் நம்ம பார்த்துட்டோம். மாதியோட சேர்த்து முதாரி அம்ரு இஸ்மு ஃபைல் எல்லாமே பார்த்துட்டோம். மஸ்ஜித் ஃபீஹி சேர்த்து பார்த்துட்டோம். மாஷா அல்லாஹ். இதை வந்து நல்ல முறையில் தரோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டுவல் ஃபார்ம்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் ஸ்ட்ராங் ஆயிடலாம். அல்லாஹ் லேசாகட்டும். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.